புதுசாக ஒருத்தர் மார்க்கெட்டுக்குள்ளே வராரு. அவருக்கு மார்க்கெட் பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி யாராவது வந்து ப்ரோக்கரேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு அவங்க மூலமாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் புரோக்கிங் கம்பெனி வந்து ஒரு நம்பகத்தன்மை உள்ள கம்பெனி தானே அப்படிங்கிறத எங்கே போய் செக் பண்ணணும், எப்படி தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி? இப்போ பங்கு சந்தையில் இருக்கட்டும், இப்போ பண சந்தையாக இருக்கட்டும், கமாடிட்டி சந்தையாக இருக்கட்டும், அந்த சார்ந்த நிறுவனம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ குறிப்பாக என்எஸ்சியில் இப்போ பங்கு சந்தையில் இருக்காங்கன்னா என்எஸ்சிலையோ அல்லது பிஎஸ்சிலையோ அவங்க மெம்பராக இருக்காங்களா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையோ இல்லை வந்து பிஎஸ்சிலையோ மெம்பராக இருக்காங்களா, இப்போ இங்கே இவர் வந்து இப்போ கமாடிட்டி ட்ரேட் பண்ணுறாங்கன்னா எம்சிஎக்ஸ்லையோ என்சிடிஎக்ஸ்லையோ மெம்பராக இருக்காங்களா, இப்போ கரன்சி ட்ரேட் பண்ணுறாங்கன்னா கரன்சிக்கான என்எஸ்சி பிஎஸ்சி எம்சிஎக்ஸ்எஸ்எக்ஸில் மெம்பர்ஷிப் இருக்கா அப்படின்றத பார்த்தாலே போதும். ஏன்னா ஒரு மெம்பர்ஷிப், ஒரு எக்ஸ்சேஞ்ச் மெம்பர்ஷிப் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ரெகுலேட்டரியோட கீழே தான் இருப்பாங்க. அது சரியான நிறுவனம். இங்கே என்னென்னா ஒரு சிலர் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களில் கொஞ்சம் ட்ரேட் பண்ணுற கஸ்டமர்ஸே என்ன பண்ணுவாங்க, வெளியிலேருந்து பணம் வாங்கி ட்ரேட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் இப்போ சமீபமாக அதில் இந்த லாக்டவுன் பீரியடில் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஓகே, அது யாராவது வந்து இன்றைக்கி பணம் போட்டு மாதம் வந்து 10% சம்பாதிச்சிடலாம், 20% சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஆட்கள்கிட்ட மட்டும் கவனமாக இருந்தால் போதும். ஓகே ஓகே. இப்போ பொதுவாக வந்து நம்ம இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்ற விஷயங்களை பற்றி பேசினாலே இது வந்து ஏதோ ஒரு பணக்காரங்க நிறைய காசு இருக்கவங்க மட்டும்தான் வந்து ஷேர் வந்து பண்ணுவாங்க, ட்ரேடிங் பண்ணுவாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியா நான் கேட்குறேன். இப்போ எப்படின்னா யாரெல்லாம் வந்து ட்ரேட் பண்ண முடியும், எந்த வயசுலேருந்து எந்த வயசுக்குள்ளே இருக்கவங்க ட்ரேட் பண்ணலாம், வேறு என்னென்ன குவாலிட்டிஸ் வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறவருக்கு தேவைப்படும்? இப்போ இந்த லோன் வாங்கி ட்ரேட் பண்ணலாமா அப்படின்றது கேட்டால் நேரடியாக பண்ணக்கூடாதுன்னு பதில் சொல்லணும். ஓகே, பண்ணக்கூடாது. கடன் வாங்கி ட்ரேடிங் பண்ணக்கூடாது. தொழில் இருக்கும், அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அப்போ கடன் வாங்கலாம். யாரெல்லாம் ட்ரேட் பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன வயசு இருக்கணும், எந்த வயசுலேருந்து எந்த ஏஜில் இருக்கவங்க வந்து ட்ரேட் பண்ண முடியும், அண்ட் வேறு என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவை? எலிஜிபிள் கிரைட்டீரியான்லாம் ஒன்றும் கிடையாது. 18 வயசுக்கு மேலே இருக்கிற இந்திய குடிமகன்கள் அத்தனை பேரும் பண்ணலாம். ஓகே, இது ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் கேஒய்சி ஃபில் பண்ணால் போதும். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அதுக்கான ப்ரூஃப். இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணோன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ். இப்போ ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்டு பேங்க் ப்ரூஃப்க்கு ஒரு கேன்சல் செக் லீஃபு, 2 ஃபோட்டோ. ஓகே, இப்போ இந்த எங்கே போனாலும் இதுதான் டாக்குமெண்ட்டு. இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணால் அந்த மெம்பர் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். அந்த பேங்க் ப்ரூஃபாக கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு போனால் வரணும். ஓகே, திரும்ப இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அந்த பணம் வந்துட்டு பின்னால் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் இருக்கும். ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கிற பணத்துக்கு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரேடிங்னு தனியாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ ஃபியூச்சர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை. இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் கூடவே இன்னொரு டிமேட் அக்கௌண்ட். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஷேர்ஸை வாங்குறாங்க, அது டெலிவரி எடுத்து வைக்கிற போது தான் வந்து டிமேட் அக்கௌண்ட் டிமேட்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இங்கே ஃபியூச்சர் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட்டுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை கிடையாது. ஓகே சார், இப்போது ஒருத்தர் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ஆனால் வந்து ஒருத்தர் புதுசாக இருக்கார், பிகினராக இருக்கார், அவருக்கு வந்து ட்ரேட் பண்ணுறது தெரியல. பட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இப்போ மேக்ஸ் ப்ரோ ஏஷியா மாதிரி ஒரு புரோக்கிங் கம்பெனியை வந்து நாடி அவர் போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பற்றி இது வந்து நம்பகத்தன்மையை வாய்ந்த ஒரு கம்பெனி தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணணும், எங்கே போய் செக் பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள். சம்மந்தப்பட்ட எக்ஸ்சேஞ்சு இப்போ மேக்ஸ் ப்ரோ ஏஷியாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ மேக்ஸ் ப்ரோ ஏஷியா மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சோட மெம்பர், எம்சிஎக்ஸோட மெம்பர். அப்போ எம்சிஎக்ஸோட சைட்டில் போய் மேக்ஸ் ப்ரோ ஏஷியா நீங்கள் டைப் பண்ணி செக் பண்ண மெம்பர் அண்ட் டீட்டெயில்ஸில் போய் செக் பண்ணால் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி எந்த கம்பெனி, எந்த ப்ரோக்கிங் மெம்பர் நம்ம ட்ரேட் பண்ணுறோமோ, எந்த செக்டாரில் ட்ரேட் பண்ணுறோமோ, கம்பெனியோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட எக்ஸ்சேஞ்சோட மெம்பர் டீட்டெயிலில் போய் செக் பண்ணால் தெரிஞ்சிடும். நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு மந்த்லி இன்கம் வாங்கிக்கிட்டு இருக்க ஒருத்தர், அதாவது ஒரு எம்ப்ளாயாக இருக்கிற ஒருத்தர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது அவருடைய கேபிட்டல், மினிமம் கேபிட்டல் எவ்வளோ இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம்? அதாவது எப்படின்னு கேட்குறேன்னா, இப்போ இவ்வளோ சேலரி வாங்குறவர் இந்த அமௌண்ட்டை வந்து குடும்ப செலவுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் பிரித்து வச்சுட்டு இந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ இன்கம் இருக்கிறவர் பண்ணலாம்? எவ்வளவு இன்கம் இருக்கிறவருன்றதை விட சந்தையில் வரணும் அப்படின்னு சொன்னால், இப்போ பங்கு சந்தைக்குள்ளே வரணும்னா அதுக்கு வழிகள் இருக்குது. சின்ன சின்ன ஷேர்ஸாக பார்த்து லாங் டேர்மாக வாங்கி போகிறது, அது சேவிங்ஸாக கொஞ்சம் அதோட எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான இந்த அடிப்படை பகுப்பாய்வு, அதை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணலாம். சின்ன சின்னதாக மாதம் அப்படின்ற மாதிரி போகலாம். இப்போ பொருள் சந்தை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா இது ஒரு எதிர்கால வர்த்தகம், ஃபியூச்சர் ட்ரேட் மட்டும் இங்கே நடக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட பணம் இருக்கும். அதை தினம் வந்து பண்ணிக்கிற மாதிரி. இல்லை, அதுதான் கேட்டது, எக்ஸாக்ட் மார்ஜின் கேட்குறேன். இவ்வளோ அமௌண்ட்டு வந்து மினிமம் வந்து இவ்வளோ இருந்தால் நீங்கள்
ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது மார்ஜின் எக்ஸாக்ட் மார்ஜின் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம யோசிக்கக்கூடாது. இங்கே வந்து மினிமம் மேக்ஸிமம் அப்படின்ற விஷயங்கள் எதுவும் இல்லை. உதாரணமாக இப்போ கமாடிட்டி மார்க்கெட்டுக்கு ஒரு 1 லட்ச ரூபாவோட ஒருத்தர் வரார் அப்படின்னா அவர் எவ்வளோ பண்ணணும், அந்த 1 லட்ச ரூபாய்க்கு அவருக்கு எவ்வளோ வேணும். அப்போ வந்து ஒரு கோட்டையிலையோ அல்லது ஆஃப் ஏலியோ இல்லை உதாரணமாக மந்த்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டு மாதத்தில் அவர் வந்து ஒரு 5% வேணும் அல்லது 10% வேணும்னு முடிவு பண்ணிடுறாரு. உதாரணமாக நமக்கு ரவுண்டப்பாக இருக்கிறது ஒரு 10% வச்சுக்கலாம். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு 10%ன்றது 10,000 ரூபா. அப்போ 10,000 ரூபா ஒரு மாதம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது 1 லட்ச ரூபாயில் ரொம்ப பெரிய வருமானம். ஒன்றும் இல்லை, 10,000 ரூபா முடியும்னு நமக்கு தோணுது அப்படின்னா 10,000 ரூபாயை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 10,000 ரூபா ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணும் அப்போ 10,000 ரூபா 20 நாள் மார்க்கெட் டேஸ். அப்போ ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிச்சா அது சாத்தியம்தான். அப்போ ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இருக்கிறது 1 லட்ச ரூபா. அப்போ 1 லட்ச ரூபாயில் இப்போதைக்கு மார்ஜினாக என்னவா இருக்கும்? இப்போ இருக்கிறது வந்து இப்போ மேக்ஸ் ப்ரொவிஷியை பொறுத்த வரைக்கும் இப்போ 9 கமாடிட்டிஸ் பண்ணுறோம். நான் அக்ரீஸ் மட்டும், புல்லியன்ஸில் கோல்டு அண்டு சில்வர், எனர்ஜிஸில் நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரூட் ஆயில், பேஸ் மெட்டல்ஸ் காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க், அலுமினியம். இவ்வளோ தான். இப்போ இதுக்குள்ளே 1 லட்ச ரூபாவில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா அதிகபட்சமாக இப்போ வேறு எங்கேயும் போக முடியாது. கோல்டு மினி அண்டு சில்வர் மினி. இப்போ கோல்டு மினி எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கிராம் லாட் சைஸ், 10 கிராம் வந்து அது ஒரு கொட்டேஷன் ப்ரைஸாக இருக்கும். அப்போது 1 ரூபா 10 கிராமுக்கு 1 ரூபா விலையேறினா 100 கிராமுக்கு 10 ரூபா கிடைக்கும். அப்போது ஒரு 50 ரூபா கிடச்சா 500 ரூபா இங்கே ஈஸியாக வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது 1 லட்ச ரூபா இருக்குது. மார்ஜின் என்ன இருக்கும்? அதிகபட்சமாக ஒரு 45,000 60,000 ரூபாய்க்குள்ளே இப்போ இருக்கிற நிலமையில் இருக்கும். அப்போது அந்த மார்ஜின் அப்போ மீதி வந்து சர்ப்ளஸாக தான் இருக்குது. ஒரு வேளை வந்து நான் இன்றைக்கி வாங்கி வச்சுட்டு விலை ஏறலைனாலும் அது 3 மாத கான்ட்ராக்ட், நம்ம எப்போ போகிறோமோ அட்லீஸ்ட் நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 நாளாவது கிடைக்கும். விலை ஏறும் நம்ம நம்பினா பொறுத்திருந்து கூட வெளியில் வரலாம். அப்போது நமக்கு 50 ரூபா வேணும். அப்போது ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்ன்னு கொஞ்சம் காசு தேவைப்படும். அப்போ ஒரு 70 ரூபா அளவில் நம்ம விற்றுட்டு வெளியில் வந்தோம்னா 700 ரூபா வந்து நமக்கு ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்குது. இப்போ சார்ஜஸ்லாம் போக ஒரு 500 ரூபாயாவது நிற்கும். இது நடந்துருச்சுன்னா அதுக்கு மேலே ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்போது நமக்கு தேவை ஒரு நாளைக்கு 500 ரூபா. அந்த 500 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணி முடித்த பின்னால் அன்னைக்கு அது சக்ஸஸ், அதோடு நிறுத்திடணும். அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணணும்? மறுபடியும் அதே ட்ரேட் தான். சப்போஸ் அன்றைக்கி ஃப்ரீயாக இருக்காது, எக்ஸ்ட்ராவாக இன்னும் ட்ரேட் பண்ணணுமே அப்படின்னு நினச்சா என்ன நடக்கும்? நினச்சா நல்லதும் நடக்கலாம், நடக்கலைன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒரு சக்ஸஸ், அந்த சக்ஸஸ் ஆட்டிடியூடோடு அப்படியே போகும்போது அடுத்த நாள் திரும்ப நீங்கள் அதே மாதிரி பாசிட்டிவாக வந்து ஆரம்பிக்க முடியும். அடுத்த நாள் சக்ஸஸ். இப்போ 20 நாள் வந்து நீங்கள் இப்படியே போயிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த 10,000 ரூபா கிடச்சிரும். ஒருவேளை இடையில வேறு எங்கேயாவது போகுது. இப்போ நம்ம எப்படி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி லாஸையும் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். வேணும்னா ஈக்குவலாக வைக்கலாம் அல்லது நம்ம கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒருவேளை இப்போ நம்ம வந்து நமக்கு லாபம் வேணும்னா 500 ரூபா, நட்டோன்னா 1000 ரூபா வச்சுக்கிறதா வச்சுப்போம். 2 நாள் வந்து பாசிட்டிவாக இருந்தோம், 3ஆவது நாள் வந்து 1000 ரூபா லாஸ் வந்துருச்சு. அன்றைக்கோடு அதை ட்ரேட் நிறுத்திடணும். ஆனால் நடந்திருக்கிறது என்னென்னா 2 நாள் சம்பாதிச்ச 500 ரூபாயை ஒரு நாளில் வந்து 0 பண்ணிட்டோம். அப்போ திரும்ப மறுபடியும் கேபிட்டல் மட்டும்தான் இருக்குது. மறுபடியும் 500 ரூபாய்க்கு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அப்போது இங்கே கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, நான் 2 நாள் சம்பாதிக்கிற காசை ஒருவேளை சறுக்குனா ஒரு நாளில் விட்டுருவோம், ஒரு நாளில் போயிடும். அப்போ இந்த விட்டதை பிடிக்கணுன்ற மாதிரியான மனநிலையில் மறுபடியும் ஆரம்பித்தோம்னா மறுபடியும் அப்போ என்ன நடக்கும்? இன்னும் ஒரு 1000 ரூபா போச்சுன்னா இன்னும் 2 நாள் கூட வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்போ இருக்கிறது நம்ம கைவசம் 20 நாள் தான். அப்போ ஒவ்வொரு நாளும் சரியாக பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்போ ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த 1000 ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு, இந்த 700 ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு அதிகபட்சமாக வந்து ஒரு 2 மணி நேரம் போதும், அதிகபட்ச நேரம். அப்போ சரியாக அவசரப்படாமல் போனோம்னா ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா வந்து கேபிட்டல் வச்சுருக்க ஒருத்தர் ஒரு 2 மணி நேரம் பயன்படுத்தினாலே அந்த 700 ரூபாயை சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த 2 மணி நேரம் எதுன்றது அவர் தான் முடிவு பண்ணணும். இல்லை நான் வந்து 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே தான் வந்து நான் பண்ணிடுவேன். அந்த விஷயம் இருக்குல்ல, இப்போ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்து முடிகிற டைம் வரைக்கும் எந்த டைமில் வந்து அந்த 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த ஏர்னிங் எடுக்க முடியும்னு ஒன்று இருக்குல்ல, அதை அவர் முடிவு பண்ணிக்கணும். அவர் எந்த நேரத்தை ஒதுக்குறாருன்றதை அவர் முடிவு பண்ணிக்கணும். அந்த 2 மணி நேரம் தான், அந்த 2 மணி நேரத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கலன்னா ஒருவேளை நம்ம அந்த இடத்துல ட்ரேட் பண்ணாமலே நிறுத்துறது கூட ஒரு தப்பும் இல்லை. அதாவது நான் வந்து இன்றைக்கி எனக்கு 700 ரூபா வேணும், 700 ரூபாயை நான் சம்பாதிச்சே தீர்வேன் அப்படின்ற மாதிரி எந்த நேரத்தில் வேணாலும் வந்து ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு உட்காரணும் அப்படின்றத வாங்கி வச்சுட்டோ அல்லது விற்று வச்சுட்டு உட்காரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த டிசிப்ளின் இல்லைன்னா
நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை சப்போஸ் வந்து இப்போ எப்படின்னா இப்போ ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவரோ இல்லை வேறு ஏதாவது பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்கள வந்து ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். பட் ஒரு நாளைக்கு வந்து அவங்க ஒரு ஷிஃப்ட் போகிறாங்க, அடுத்த நாள் இன்னொரு ஷிஃப்ட் போகிறாங்க, அதே டைமில் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ட்ரேட் பண்ண முடியலங்கிற பட்சத்தில் இது எப்படி வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறது? அதை என்ன பண்ணலான்னா, ஒன்று இப்போ எல்லா விதமான வசதியும் வந்துருச்சு. இப்போ மொபைல் ஆப் நிறைய வந்துருச்சு. ஓகே, இப்போ மொபைல் ஆப்பில் ட்ரேட் பண்ணிடலாம். ஓகே, கையில் எப்போவுமே கையில் மொபைல் வச்சுருக்காங்க, அந்த நேரங்களில் எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்போ எங்களை மாதிரியான நாட்கள், இப்போ உதாரணமாக இப்போ எங்ககிட்ட அக்கௌண்ட் வச்சிருக்கிற ஒருத்தர் அவருக்கு நேரம் இல்லை அப்படின்றாரு. இப்போ ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இப்போ அவரால் வாங்க முடியாது. ஓகே, ஆனால் இப்போ வாங்கி வச்சாக்கா வந்து அவர் கேட்குற அவருக்கான ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் லேண்ட்லைன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா அவர் வாங்கி வச்சிருவார். ஓகே, வாங்கி வச்சிருவார். டார்கெட் எங்கே அப்படின்னு சொன்னாலும் அவர் போட்டு வச்சிருவார். அல்லது இங்கே வந்தால் எனக்கு சொல்லுங்கன்னா இவர் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவார். ஸோ இந்த மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட் பற்றி சொல்லுங்கள். இந்தியன் மார்க்கெட்டுனா என்ன? இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது? இந்தியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஷேர் மார்க்கெட், ஓகே, அதுக்கு அடுத்து கமாடிட்டி மார்க்கெட், அதுக்கு அடுத்து கரன்சி மார்க்கெட். இப்போ எல்லாருமே இந்த ஆர்டரில் தான் இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் எளிமையாக பார்த்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, ஏன்னா இதே ஆர்டரில் தான் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ நமக்கு குழப்பமும் கூட. முதல்ல வந்து பொருள் சந்தை, அப்புறம் பங்குச்சந்தை, அப்புறம் பணச்சந்தை. அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா கமாடிட்டி, அதுக்கப்புறம் ஈக்விட்டி, கரன்சி அப்படி நம்ம யோசிச்சோம்னா, கமாடிட்டி மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு பிகினர் உள்ளே வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுன்றது கமாடிட்டிஸில் வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸ் என்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். என்எஸ்சியோட இண்டெக்ஸு நிஃப்டின்னு சொல்கிறோம், பிஎஸ்சியோட இண்டெக்ஸு சென்செக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ கமாடிட்டி மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்சிஎக்ஸ், மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், அண்டு நேஷனல் கமாடிட்டி டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச், NCDX. ஓகே, இந்த கமாடிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது கமாடிட்டிஸ்குள்ளே எத்தனை வகைகள் இருக்குது? இப்போ கமாடிட்டிஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரி அண்ட் நான் க்ரீன் ரெண்டாக பிரிச்சிடலாம். ஓகே, அக்ரி கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து விளைபொருட்கள் எல்லாமே, விவசாய பொருட்கள் எல்லாம் அக்ரி கமாடிட்டிஸ்குள்ளே வந்துடும். இதெல்லாம் இருக்கும், அழுகாத பொருட்கள்லாம் இங்கே ட்ரேட் ஆகும். நான் அக்ரிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நான் அக்ரியே இன்னொரு 3 செக்டராக பிரிச்சிடலாம். ஓகே, இப்போ புல்லியன்ஸ், எனர்ஜி அண்ட் பேஸ் மெட்டல்ஸ். புல்லியன்ஸ்னால் விலையுயர்ந்த பொருட்கள், கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இந்த மாதிரி. இப்போ கோல்டு சில்வரும் MCXல ட்ரேட் ஆகுது. இப்போ அதுக்கடுத்து வந்து எனர்ஜின்னு பார்த்துக்கணும், நேச்சுரல் கேஸ் அண்டு க்ரூட் ஆயில். பேஸ் மெட்டல்ஸ் காப்பர், நிக்கல், லெட்டு, ஜிங்க், அலுமினியம் இதெல்லாம். இப்போது இதெல்லாம் எக்ஸ்சேஞ்சஸ். இங்கே எந்த எக்ஸ்சேஞ்சில் நடந்தாலும் ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ட்ரேட் தான். ஒன்று ஸ்பாட்டு, இன்னொன்று ஃபியூச்சர். இந்த ஸ்பாட் ட்ரேட் அப்படின்றது என்னென்னா, டிரான்சாக்ஷன் ஸ்பாட்டில் கம்ப்ளீட் ஆனால் அது ஸ்பாட் ட்ரேட். ஓகே, இந்த அது இதே மாதிரி தான் ஃபியூச்சர் ட்ரேட் என்னதுன்னா, இந்த டிரான்சாக்ஷன் ஃபியூச்சரில் கம்ப்ளீட் ஆனால் அது ஃபியூச்சர் ட்ரேட். சிம்பிள். அப்போ ஃபியூச்சரில் எப்படி கம்ப்ளீட் ஆகுது? அப்போ ஸ்பாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பொருளோட விலை, அதே உதாரணம் பார்க்கலாம். ஒரு பொருளோட விலை 100 ரூபா கொடுத்த பொருளை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டு. இது ஸ்பாட் ட்ரேட். ஃபியூச்சர் ட்ரேட் என்னென்னா, பொருளோட விலை 100 ரூபா, இதே போல் நான் வந்து ஒரு 100 வாங்கிக்கிறேன், இந்த மாதிரி 100 வாங்கிக்கிறேன். அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளவு? 10,000 ரூபா. அதில் நான் இப்போ வந்து 1000 ரூபா இப்போ கொடுத்துட்றேன். ஃப்யூச்சரில் இந்த மாதம் கடைசியில், இந்த மாதம் லாஸ்ட் டேட், அப்போ ஒரு 31ஆம் நான் மிச்ச பணத்தை கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு பொருள் டெலிவரி கொடுங்க. இதுதான். அப்போ ஸ்பாட்டில் ஒரு அக்ரிமெண்ட் மட்டும்தான் வந்து சைன் ஆகுது. அப்போ அந்த அக்ரிமெண்ட் என்னது? அந்த பொருளோட விலை, குவான்டிட்டி அண்ட் எக்ஸ்பைரி டேட். இந்த 3 விஷயம் ஃபிக்ஸ் ஆகும். இந்த டிரான்சாக்ஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகும்? ஃப்யூச்சரில் எக்ஸ்பைரி டேட்டில் இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். இப்போ உதாரணமாக ஃப்யூச்சரில் வரும்போது அந்த பொருளோட விலை 110 ரூபா இருந்தாலும் அவர் வந்து திரும்ப 9,000 rupees கொடுத்தா பொருளை டெலிவரி கொடுத்துருவார். பொருளோட விலை 80 ரூபா போயிடுச்சுனாலும் இவர் 9,000 rupees கொடுத்து தான் டெலிவரி எடுக்கணும். இதுதான் ஃபியூச்சர் ட்ரேட். இப்போ இந்த 2 ட்ரேட் தான் எந்த எக்ஸ்சேஞ்சில் நடந்தாலும், எந்த மார்க்கெட்டில், இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நடந்தாலும் இந்த 2 டைப் ஆஃப் ட்ரேட், ஃபியூச்சர் கமாடிட்டி மார்க்கெட்டில் நடந்தாலும் இந்த 2 டைப் ஆஃப் ட்ரேட் தான், கரன்சி மார்க்கெட்டில் நடந்தாலும் இந்த 2 டைப் ஆஃப் ட்ரேட் தான். ஒரு ஃபியூச்சர் ட்ரேடில் எப்போ எதை வாங்குகிறோம், எப்போ எதை விற்கிறோம், இது எல்லாமே நமக்கு ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய விஷயம் தான். சரி, ஓகே. இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட நிறைய காசு இருக்குது, இல்லைன்னா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வச்சுருக்காரு. அவருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. கமாடிட்டிலையோ ஈக்விட்டிலையோ ஷேரில் எதுலையோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுங்கிறது அதை பற்றின ஐடியாவே இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு இப்போது மெம்பர்ஸ்கிட்ட இப்போ எங்களை மாதிரியான ஆள்கிட்ட கேட்டாலே எப்போ என்ன பண்ணணுன்றது சொல்லிடுவாங்க. ஆனாலும் கூட ஒரு புதுசாக ஒருத்தர் வரவர், அப்போ முறையாக வந்து பிஸ்னஸை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா உள்ளே இறங்குறதுன்றது தான் அட்வைஸ்.
ஓகே. இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து இல்லை எக்ஸ்சேஞ்ச் சைட்லேருந்து வந்து ஏதாவது ட்ரைனிங் ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா? ஏன்னா ஒவ்வொரு இப்போ ப்ரோக்கரேஜ் கிட்டையும் போகும்போது வந்து அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அவங்க வந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து கமிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து ஏன் கொடுக்கணும், ஸோ கரெக்டாக தான் சொல்லி கொடுக்குறாரா அப்படின்னு வந்து இவருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது கவர்மெண்ட் சைட்லேருந்தே இந்த ட்ரைனிங் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறத கேட்குறேன். அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இல்லை, பொதுவாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு மெம்பர் யாரும் காசு வாங்க மாட்டாங்க. ஓகே. மெம்பர்ஸ் யாரும் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு காசு வாங்க போகிறதில்ல. அவர் ட்ரேட் பண்ண வரும்போது அதுக்கு ஒரு ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ரோக்கரேஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுன்றது சாத்தியமில்லாத ஒன்று தான். ஓகே. ஸோ வந்து 3 மார்க்கெட் இருக்குது. கரன்சி மார்க்கெட் இருக்குது, கமாடிட்டி மார்க்கெட் இருக்குது. சாரி, நீங்கள் சொல்லல, ஃபஸ்ட்டு கமாடிட்டி மார்க்கெட், அதுக்கப்புறம் ஈக்விட்டி மார்க்கெட், அதுக்கப்புறம் வந்து கரன்சி மார்க்கெட்னு 3 மார்க்கெட் இருக்குது. இந்த 3 மார்க்கெட்டுடைய கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது? எல்லாமே வந்து ஒரே ஆள் தான், அதாவது சிபி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? ஆமாம், இது எல்லாத்துக்குமான ரெகுலேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபி தான். ஓகே. இப்போ கமாடிட்டி ட்ரேட் பண்ணோன்னா 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அண்டு நேஷனல் கமாடிட்டி டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச். இந்த 2 எக்ஸ்சேஞ்சில் கமாடிட்டிஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ ஈக்விட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஷேர்ஸ் மட்டும் அங்கே பண்ணுறோம். இப்போ கரன்சி எடுத்துக்கிட்டோம்னா கரன்சி மட்டும் அங்கே ட்ரேட் நடக்கும். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது செபி தான், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கமாடிட்டி பற்றியும் ஈக்விட்டி பற்றியும் அண்ட் கரன்சி மார்க்கெட் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோடில் வந்து கண்டினியூஸாக வரப்போகுது. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் ஒரு அழுத்தி விட்டுருங்க. ஓகே.